ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம மிஸ்டர் மெட்டோட டேலண்ட் ஸ்கிப் பண்ண போகிறோம். ஓகே, நான் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாடிருந்தேன். ஃபைண்ட் டனல் டு எஸ்கேப் ஃப்ரம் தி ப்ரிசன். ஒரே ஓகேவா? அது என்னடா பண்ணியாக இருக்கு எல்லாமே. சரி, நம்மளுக்கு இங்கே என்ன வேணும்? ஐடி கார்டு கேட்கலாம். இது ஸ்கேன் பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த பண்டிகையிலேருந்து வாங்க. இப்போ இது நிற்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த பண்ணி நானும் பார்த்தேனே இருக்கேன். நேரமா பண்ணி நில்லு. பண்ணி பின்னாடி எனக்கு ஏதாச்சும் நாய்ஸ் கேட்டுச்சுன்னா அது கண்டுக்காதீங்க. ஏன்னா அது என்னமோ பாட்டு போட்டுன்னுக்குறாங்க. ஓகே, இந்த பண்ணி இனிமேல் கரெக்டாக வராது. இப்போ அப்படியே போய் நைஸாக போய் எடுத்துடலாமா? பண்ணி இல்லை இது நடு இங்கே எதுவும் நேம் போடு. இரு, நம்ம சேனல் நேம் போட்டுப்போம். ஏகே கேம் தமிழ். இது டோரும் ஓப்பன் ஆகல. பண்ணி கொடுத்துரு. நீனே இருந்தால் ஸ்டார்ட் கொடுத்துருவேன். இது கை செஞ்சேன். வேண்டாம் வாங்க. நான் பார்த்தனே இந்த பண்ணி கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, தாச்சு ஐடியோட. இப்போ இங்கே போய் ஸ்வைப் பண்ணி. ஓகே, வந்தாச்சு. இப்போ போய் இங்கே போய் மிஸ்டர் மீட்டு ஒன்று போவான். அப்போ அவன் கன்று விட்டுரும். இங்கே கன்று மட்டும் கச்சிச்சு அப்படியே சாதிச்சிடலாம் அவனை. இது என்னடும் இங்கேயும் ஒன்றும் ஓப்பன் ஆகலை. எல்லா இடத்தையும் க்ளோஸ்லேயே வச்சுருக்கீங்க. அப்போ எதிரோட எஸ்கேப் ஆகுறது புரியல. ஓகே, இப்போ போய் நம்ம இந்த எஸ்கேப்புக்கு தேவையான ஒரு போஸ்டர், ஒரு ஜீசஸ் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அது கீழே ஒரு லெட்டர் இருக்கும். அதுக்கு போய்ட்டா நம்ம தப்பிச்சிடலாம். ஏப்பா, இந்த பண்ணியெல்லாம் முட்டுண்டா. இங்கே இருக்கா? இல்லை, இங்கே போஸ்டரே இல்லை. இங்கே பிளாக் ஆகிருக்கு. சொல்லி போகும். இந்த ஏரியாவும் ஓப்பனில் இல்லை. மிஸ்டர் மீட்டு அப்படியே அவனுக்கு தெரியாமல் போய் கரண்ட் வச்சு விட்டுலான்னு பார்த்தா. ஆனால் பார்த்துட்டான். என்னடா கண்ணுக்கு என்னை பார்த்து ஷூட் பண்ணோண்டா முட்டாப்பையன். இந்தா சால், நீ கூட முதல்ல கண்ணு சுடவே தெரியாதுன்னா வச்சுருக்காங்க கண்ணு. என்ன பண்ணுறது? மிஸ்டர் மீட்டு ஹெட் ஷாட் வைக்கிறது கரெக்டாக இருந்தது. இந்த கண்ணு, இந்த கன்னோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் ஒன்லி ஹெட் ஷாட் வச்சா மட்டும்தான் இதால் கண்ணுடு. இப்போ மட்டும் நான் எடுத்துட்டேன்னா மிஸ்டர் மீட்டு வாயிலே விட்டுருமா. ஐ திங்க் இவன் கிராவிட்டி 3 வர மொட்டையை விட கொஞ்சம் நல்லதான். ஏன்னா அவன் மொட்டையின் கையில் இப்போ கன்று அவன் கீழே விழுந்துச்சுன்னா அவன் டக்குன்னு எடுத்துருவான். பக்கத்தில் இருந்துச்சுன்னா அப்படி இல்லை, நம்ம செத்த அப்புறமா தான் எடுக்கிறான். இதில் டெவலப்பரை நம்ம பாராட்டலாம். மிஸ் மீட்டிங் வரா. அப்படியே எப்படியா போய் நம்ம போய் எடுத்துடலாம் கண்ணு. இந்த பண்ணிக்கணும். பண்ணி இந்த பண்ணிய எத்தனை பண்ணிடா இருக்கு? ஒரு பண்ணி மட்டும் இன்னொரு கொளுத்து பண்ணி வரும். அந்த பண்ணி வந்தால் போயிடலாம் இங்கேருந்து. ஐ திங்க் இந்த கீழே இருக்குங்க.
எப்படி பத்துனுங்கிற பாரு. அத்தியமா இன்னும் சாவலை. கொசுக்கடி இல்லாமல் பத்துனுங்கிற மாதிரி எங்கள் சவுண்டை போட்டுடலாம். சவுண்டை போட்ட அப்புறம் அப்புறம் ஏ காட்டெருமை வாடா. காட்டெருமை மாதிரி துண்டு இருக்காங்க. எப்படா வருவேன் மிஸ்டர் மீட்? வண்டான் சட்டு ரெண்டு எறா பாருங்க. மிஸ்டர் மீட் ஹெட்டிலே ஒரு படிக்கணும். எல்லா கேம்லேயும் கண்ணை வச்சு எங்கே வச்சாலும் செத்துருவான். ஆனால் இதில் மட்டும் கரெக்டாக ஹெட்டில் அடிக்கிறோம், அப்போ தான் சாவான். பேசினே கேப்பில் நான் அந்த டீச்சர்ஸ் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அந்த லெட்டரையும் வச்சு இது வழியாக தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். ஓகே, இந்த மிஸ்டர் மீட் மட்டும் என் கையில் வச்சான் வண்டியிலே குத்தினே இருப்பேன். பாதி இடத்த பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்குள்ளே போன அப்புறம் சில டப்பாவாக வரும். இதுக்குள்ள நம்ம தேடினா நம்ம சக்தி கற்றுவோம். இதில் இருக்கா? இல்லை. அப்போ எதுலடா இருக்கும்? பிலாங்கிங் பாஸ். கரெக்டாக தான் பத்துருவாங்கன்னு தெரில. செட் கீ கச்சிச்சு. அம்போ ரெண்டு பக்கம் இல்லையா வழி? ஓகே, இப்போ போய் ஷெட்டை போய் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த எஸ்கேப்பு. அதனால இதை மீட்டு போட்டு தரணும். அதான் முடிவு. மிஸ்டர் மீட் போயிட்டேன்னு நான் ஏஞ்சி. ஐயோ, நான் பண்ணி தான் கூட்டமாக வந்து கற்றுக்கிட்டு எக்ஸாம்பிள் தான். அவங்களை முட்டுறதுக்கு முன்னாடியே போய் தருவோம். நான் போய் ஷார்ட் கன் அவங்க போய் நான் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே கொஞ்சம் ஷார்ட் கன் இருக்கும் ஆமோ. இப்போ போய் இந்த இடத்துல ஏறுவோம். குப்பை தொட்டி மேலே இருக்கும். இருக்கு பாருங்க, 2 புல்லட். இப்போ போய் மிஸ்டர் மீட்டை போய் தேடுவோம். எப்படா நான் கூப்பிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா, அவன் தலைக்கு அப்படியே அந்த மூமெண்ட்டில் இருக்கும் மாதிரி வச்சுட்டேன் அவனை. இன்னொரு ஆமோ இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இருக்க ஆமோ இங்கே இருக்கா? இல்லை. இதில் இருக்கணும். இல்லை. அப்போ எதிரடா இருக்கும்? லேடிஸ் ரெஸ்ட்ரூமு யாராச்சும் இருந்துடக்கூடாது. இதில் இல்லை. அது வேணாம். அப்படியே போயிடலாம். நாம் வந்து குட் பாய்ஸ், அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கு இந்த ஃப்ளோரில் இருக்கான்னு பார்க்கலாம். என்ன போட்டிருக்கு? source of drain condition my father contraction, but how is possible? என்னம்மா சொல்கிற? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ பாரு, அத்தி பேருந்து சாவலை, ஜோஸ்கடியில் பத்துருக்குறாரு. ஓகே, நான் போய் புல்லட்டை போய் தேட்டுறேன். கச்சிச்சு புல்லட்டு. இப்போ போய் மிஸ்டர் மீட்டை மறுபடியும் சாவடிப்போம். அவன் ஏஞ்சோடனே சொல்லணும். அதான் நம்ம பாலிட்டி. மிஸ்டர் மீட் வாங்க, அப்படியே சாவுங்க. இப்போ எப்படி இருக்கான் பாருங்க. நல்லா ஆட்டும். அவன் தொப்பையே பாருங்களேன். பேனை பத்துட்டாரு தலைவர். மறுபடியும் ஏஞ்சிட்டான். இப்போ எங்கே போகிறான்? திறப்ப நம்மளும் நான் சாவு இருங்க. எங்கேயோ போகுது. மிஸ்டர் மீட்டோட பில்லட்டாக இருக்கணுங்கிறேன்.
இந்தாடா மிஸ்டர் மீட்டு, நான் போகிறேன். இந்த கண்ணை எடுத்துன்னு போக வேணாம். இந்த மிஸ்டர் மீட்டு கொடுத்துருவோம். இந்தாடா அவங்க கண்ணு. அடுத்த வாட்டி மெயின் டோர் எஸ்கேப்புக்கு வரேன். உங்களுக்கு மெயின் டோர் எஸ்கேப் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பண்ணுவேன். ஓகே, எஸ்கேப் கொடுத்தாச்சு. நம்ம தான் எஸ்கேப் பண்ணிட்டோம். ஃபைனலி மிஸ்டர் மீட் 2ல் டனல் எஸ்கேப் முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும். யார் வராது? அது நம்ம எருமை மாடு வருது. அப்படியே பண்ணிங்க செம்மையாக வரும்.